ஹாய்! எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து இன்குபேட்டர்ல வந்து முட்டை வச்சிருந்தேன் குஞ்சு பொரிக்கிறதுக்காக. அதுல வந்து ஒரு சிலது கரு கூடாம போச்சு. ஒரு சிலது வந்து குஞ்சுமே பொரிச்சது. 1, 2 என்ன ஆச்சு அப்டின்னா வந்து, ஃபுல்லா வந்து கோழி குஞ்சு உள்ள உருவாயிருக்கு. முட்டைய உடைச்சு வர்றதுக்கு வந்து அந்த மூக்குமே குத்திருக்குங்க. முட்டைய வந்து ஓட்டையுமே பண்ணியிருக்குது. இருந்தாலும் வெளிய வர முடியாமயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோழி குஞ்சு வந்து அந்த முட்டைக்குள்ள இறந்து போயிடுச்சுங்க. நாம இந்த மாரியான ஃபால்ட் நாம வந்து கோழியில முட்டை வச்சு அடக்காத்து பொரிக்கிற முட்டைகள்ல வந்து இந்த மாரி ஃபால்ட்ட இதுவரைக்குமே நான் பார்த்ததில்ல. என்னோட சின்ன வயசுலேருந்து நாம வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம கொல்லையிலயே இருக்கிறோம், கிராமத்திலேயே இருக்கிறோம். நம்ம வீட்ல எப்பவுமே வந்து கோழிகள் இருக்கு. நம்ம நெறைய முறை வந்து கோழி கூடவே முட்டைய வச்சு அடக்க வச்சிருக்கோம். நான் வந்து சின்னதா கோழி பண்ண ஆரம்பிக்க சொல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டர்னு ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இன்குபேட்டர நானே ரெடி பண்ணி இந்த முட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோழிகள்ல எப்படி வந்து முட்டைய அடக்காத்து பொரிக்க வைக்கிறோமோ, அந்த மாரி ரெடி பண்ணி பொரிக்க வச்சேன். இந்த மாரியான ஃபால்ட் நெறைய முறை வந்ததுங்க. இதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்டின்னா, அ இந்த முட்டைக்கு வந்து அ தேவையான ஹியூமிடிட்டி இல்லாம போறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு வந்து உள்ள இருக்கிற முட்டைக்குள்ள இருக்கிற கோழி குஞ்சுவோட வயிற்று பகுதி வந்து முழுசா வந்து உருவாவாததுனால இந்த மாதிரி முட்டைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோழி குஞ்சுகள் இறந்து போகுது. நம்ம என்னதான் வந்து இயற்கைக்கு நிகரான எந்த ஒரு கண்டுபிடிப்பு பண்ணாலும் இந்த மாதிரியான தவறுகள் வந்து தொடர்ந்து எல்லா விஷயத்திலுமே நடந்துட்டு தான் இருக்குங்க. ஆக இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இயற்கைக்கு நிகரான ஒன்றை இந்த உலகத்தில் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.